35க்கு 31 அப்படிங்கிற அளவில் வடக்கு பார்த்த சைட்டில் நம்மளுக்கு கிழக்கு பார்த்த மாதிரியே வாசல் வச்சு ஒரு 3 பிஹெச்கேங்க. 20க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலில் 2 பக்கம் பெரிய ஃப்ரெஞ்சு விண்டோ பேட்டர்னில் யூபிவிசியில் விண்டோஸ் வச்சு காற்றும் வெளிச்சம் நல்லா வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. 35க்கு 31 அப்படிங்கிற அளவில் வடக்கு பார்த்த சைட்டில் நம்மளுக்கு கிழக்கு பார்த்த மாதிரியே வாசல் வச்சு ஒரு 3 பிஹெச்கேங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு நல்லா பெயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் கிரேவும் உங்களுக்கு டார்க் க்ரீன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. காம்பவுண்டில் இருந்தே நம்மளுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் பெயிண்ட்லையும் சரி பிளாஸ்டரிங்லேயும் நல்லா அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. 2.5 சென்ட்டில் 1540 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பெட்ரூமோடு அமைஞ்சிருக்கு. பெரிய கார் பார்க்கிங்க. 16க்கு 12 அளவில் ஒரு நல்ல பெரிய கார் பார்க்கிங்க. கார் பார்க்கிங்கு நல்லா ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ஜலமூலையில் போர்வெல்லோ 6000 லிட்டர் சம்பு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அவுட்ரு டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடிக்கு செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. 5க்கு 3 அப்படிங்கிற அளவில் அவுட்ரு டாய்லெட் கொடுத்து வெஸ்டர்ன் பேட்டர்னில் வச்சு 7 அடிக்கு நம்மளுக்கு டைல்ஸ் போட்டு டவல் பார் ப்ளஸ் எல்லா பிராண்டரில் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. நல்ல ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் கீழே வெளியில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் சைடு வாலுக்கு 2 பக்கம் நல்லா டைல்ஸ் ஒட்டி கிழக்கு பார்த்தா தலைவாசல் வச்சு 5க்கு 7 அப்படிங்கிற அளவில் 2 படி கிரானைட்ஸ் கொடுத்து உள்ளே போகிற மாதிரி வச்சுருக்காங்க. உள்ளே போனோம்னா நம்மளுக்கு பெரிய ஹாலுங்க. 20க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலில் 2 பக்கம் பெரிய ஃப்ரெஞ்சு விண்டோ பேட்டர்னில் யூபிவிசியில் விண்டோஸ் வச்சு காற்றும் வெளிச்சம் நல்லா வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுபோக கீழே வெர்டிஃபைட் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் சாண்டில் கலர் போட்டு சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு பெயிண்ட் வந்து ஐவரி கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலிலிருந்து ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி அக்னி மூலையில் கிச்சனும் அதுக்கு பேரலாகவே வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஹால் ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் டேபிள் டாப் கொடுத்து உங்களுக்கு டைனிங் போர்ஷனுக்கு தனியாக டேபிள் டாப் ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க. கிரானைட்ஸ்லேயே நல்லா ஃபுல்லுமே டைல்ஸ் கொடுத்து வாட்டர் பியூரிஃபையருக்கும் தனியாக ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் ஹாலில் இருந்து உள்ளே போனோம்னா நம்மளுக்கு ஒரு ரெகுலர் பெட்ரூமுங்க. 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் அதிலே வந்து பார்த்திங்கன்னா லேஃப்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஜன்னல் பெருசாக வச்சு கொடுத்துருக்காங்க வெளிச்சம் வர்ற மாதிரி. நல்ல காம்பேக்ட் பெட்ரூமுங்க. கீழேயே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட் பெட்ரூம். வாங்க இந்த டாய்லெட் அட்டாச்சு டாய்லெட்டில் பார்த்துருவோம். 6க்கு 4.5 அப்படிங்கிற அளவில் அமைச்சிருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு டவல் பார், சோப் டேபிள், வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாஸ் செட்டு, வாஷ் பேசின், அப்புறம் ஒரு மிரர் அந்த மாதிரி வச்சு வெட்டு தனியாக ட்ரை தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபைபர் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் கிச்சன் வித் டைனிங் கூட அமைஞ்ச ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஜன்னல் இருக்குது. ஸ்டெப்ஸ் ஏறுறக்கு நல்லா கிரானைட்ஸில் நம்மளுக்கு படி கொடுத்துருக்காங்க. வெளிச்சம் நேச்சுரலாகவே வர்ற மாதிரி படியில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹெட்ரூம்லேயும் நல்ல பெரிய ஜன்னல் உங்களுக்கு வச்சு நேச்சுரலாக வெளிச்சம் காற்று வீட்டுக்குள்ளே வர மாதிரி அட்டகாசமாக பிளான் பண்ணியிருக்காங்க. 20க்கு 6 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய லாபிங்க. லாபிலிருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தென்மேற்கு மூலையில் கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயும் நம்மளுக்கு லேஃப்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. 2 ஜன்னல் வச்சுருக்காங்க. கலர் பெயிண்ட்டு கீழே சொன்ன மாதிரியே ஐவரியும் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 4.5 அப்படிங்கிற அளவில் வெட்டு ட்ரை தனியாக கொடுத்து மிரர், வாஷ் பேசின், வெஸ்டர்ன் கிளாஸ் செட், அப்புறம் உங்களுக்கு சின்னதாக செல்ஃப் சோப் வைக்கிறதுக்கு, அது போக டவர் பார், அப்புறம் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டுறதுக்கு ப்ரொவிஷன், நல்ல வென்டிலேஷன் பெரிய வென்டிலேஷனோட இந்த டாய்லெட் நல்லா பெருசாக நல்லா லக்ஸூரியஸாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாங்க நம்மளுக்கு கிழக்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இன்னொரு பெட்ரூம் பார்ப்போம். 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. அதில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் வித் ட்ரெஸ்ஸிங் போர்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே எல் டைப்பில் லேஃப்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு நல்லா அற்புதமாக அமைச்சிருக்காங்க. இன்ஜினியரிங் பேட்டர்னில் நம்மளுக்கு என்ன தேவையோ அது மாதிரி ஒரு இடத்த கூட வேஸ்ட் பண்ணாமல் அற்புதமாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள் டைல்ஸில் இருந்து நல்ல லக்ஸூரியஸாக நீட்டாக கிளாஸி ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க.
முதல்ல சொன்ன மாதிரி எல்லா டாய்லெட்டுக்கு வேண்டிய எல்லா மெட்டீரியல்ஸும் நம்மளுக்கு முதல்லையே ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் சுண்டப்பாளையம் பக்கத்தில் தொண்டாமுத்தூர் ரோடு, டெல்லி பப்ளிக் ஸ்கூல் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இதை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கால் பண்ணுங்கள். ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே சிமிலரான வீடு வித் இன்டீரியரோட நம்ம இன்னும் போட்டிருக்கோம். அதை பற்றி கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். பாருங்கள், வெளியில் அவுட்டரில் நல்லா கூலன் பெயிண்ட் அடித்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷனுக்காக கிரில் வந்து லேசர் கட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டலில் நல்லா ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. துவைக்கிற கல் போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே போனோம்னா நம்மளுக்கு ஓப்பன் டெரஸில் உங்களுக்கு ஒரு வாட்டர் சம்ப் வச்சு கொடுத்துருக்காங்க, கூலர் பெயிண்ட் அடித்து. இது வரைக்கும் நம்ம பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். நல்ல ரெசிடென்சியல் லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த வீடு. வாங்க, அதிர்ஷ்டத்தின் சாவி அழைக்கிறது, கனவு மெய்ப்படும். நன்றி.